ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கல்பனா பிரபு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான ஒரு பாவக்காய் பொரியல் தான். பாவக்காவை நல்லா ஆயில் ஊற்றி, பாவக்காய் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுடனே அது சைடில் எடுத்து வச்சுட்டு, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுடனே கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுடனே கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுடனே கருவேப்பிலை, வரமிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணணும். இன்றைக்கி வந்து நான் சின்ன சைஸ் டொமேட்டோ வந்து 4 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணுன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணோடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பாவக்காய் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், சாம்பார் தூள், நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு சைட் பை சைடு ரைஸ் வச்சாச்சு. தேங்காய் துருவி வச்சுக்கிட்டேன். கடைசியாக பொரியலில் ஆட் பண்ணுறதுக்கு தேங்காய். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம துருவி வச்ச தேங்காவை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா திருப்பி விடுங்க. வதக்கணும். பாவக்காய் பொரியல் தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.